பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பு எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறான். யாக்கோபின் புத்திரர் மற்ற பிள்ளைகளில் 10 பேர் எகிப்துக்கு போகிறாங்க. யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் அவர்களுக்கு யோசேப்பை தெரியவில்லை. யோசேப்பு கொஞ்சம் கடினமாக அங்கே நடக்கிறார். அவருடைய திட்டம் என்ன? யோசேப்பின் திட்டம் என்ன? தீமையான காரியத்தை அவர் திட்டம் பண்ணவே இல்லை. அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? பஞ்சகாலம் இன்னும் இருக்கிறது. இன்னும் 5 வருடம் போகிறது பஞ்சகாலம், மொத்தம் 7 வருடம். அப்படி என்றால் இந்த பஞ்சகாலத்துக்கு இப்படி ஒவ்வொரு வாட்டியும் இவங்க போய் தானியத்தை வந்து வாங்கிட்டு போக முடியாது. அப்போ யாக்கோபையும் குடும்பத்தையும் இங்கே கொண்டு வரணும். இதுதான் திட்டம், நல்ல திட்டம், ஃபியூச்சர் பிளான். யாக்கோபுக்கும் யாக்கோபின் குமாரர்களுக்கும் பின்னாட்களில் நன்மையாக இருக்கத்தக்கதான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான திட்டம் தான் யோசேப்பு போட்ட திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்த யோசேப்பு என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்கள் அறியாமல், அவங்க பார்வையில் யோசேப்பு கடினமாக இருப்பது போன்று காண்பிக்கிறார். ஆனால் அவர்கள் தலைமுறைக்கு, மொத்த குடும்பத்துக்கு நன்மை உண்டாகிற பெரிய திட்டத்தை போட்டு அவர் செயல்படுத்துகிறார். அதன் அடையாளமாக சிமியோனை கட்டி வைக்கிறார். இவர்களை அனுப்புகிறார். இவர்கள் போய் யாக்கோபிட்ட சொல்கிறாங்க, இப்படி யோசேப்பு சொல்கிறாரு, பென்யமீனை கூட்டிகிட்டு வந்தாதான் சிமியோனை விடுவோன்னு. இதை கேட்டதும் யாக்கோபு சொல்கிறார், எல்லாமே எனக்கு விரோதமாய் நடக்கிறது என்று. எல்லாமே எனக்கு விரோதமாய் நடக்கிறது. ஆனால் நமக்கு சரித்திரம் தெரியும், எதுவுமே யாக்கோபுக்கு விரோதமாய் நடக்கவில்லை. எல்லாமே யாக்கோபுக்கு அனுகூலமாகவும் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாகவும் தான் நடக்கிறது. அப்படி இருக்க இந்த தத்தளிப்பு ஏன் தெரியுமா? யோசேப்பு இன்னும் அறியவில்லை. அங்கே இருக்கிறது வேற யாரும் இல்லை, என் உறவு தான் அங்கே இருக்கிறது, என் சொந்தம்தான் அந்த இடத்துல பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு அறிவு யாருக்கு இன்னும் இல்லை தெரியுமா? யாக்கோபுக்கு இன்னும் இல்லை. என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, பல நேரத்தில் தேவ திட்டத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லாததுனால நாமும் இதே போலதான் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே எனக்கு எதிராய் நடக்கிறது. இப்படி நேற்று இரவு புலம்பி இன்னைக்கு யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தருகிற நற்செய்தி இதுதான். அவருடைய பிளான் உனக்கு தெரியாது. உன் ஃப்யூச்சரை மனசில் வச்சுதான், உங்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்துதான் கர்த்தர் திட்டமிடுகிறார். தேவன் எதை செய்தாலுமே நேர்த்தியாய் செய்வார். அவருடையவர்களுக்கு மிகவும் நன்மையாய் செய்வார். வேதம் அழகாய் சொல்லுகிறது அல்லவா? ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். நாம் இதை அறிந்திருக்க வேண்டும், இதை புரிந்திருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரணும். அந்த உறவை நாம் அடிக்கடி நினைக்கணும். யோசேப்பு யாக்கோபுக்கு இடையே இருக்கிற உறவு அப்பா பிள்ளை உறவு. அதுபோலதான் ஒரு பெரிய ஒரு தெய்வீக உறவை இயேசு சிலுவையில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பரலோக தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை ஆவியானவர் நமக்கு தர காரணம் என்ன? இயேசு சிலுவையிலே கொடுத்த கிரயம். எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள். நாம் பல நேரத்தில் இந்த உறவை மறக்கிறோம். அவர் யாரோ நாம யாரோ மாதிரி இருக்கிறோம். இல்லை, அடிக்கடி நினைக்கணும். ஒவ்வொரு முறை எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறதுங்கிற உணர்வு வரும்போது புரிந்து கொள்ள வேண்டும். உடனே நினைக்க வேணும், அந்த உறவு அவர் என்னை விட மாட்டார், எனக்காக ஜீவனையே தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? எனவே எல்லாம் எதிராய் நடக்கிறது என்று தேவையில்லாமல் தத்தளிக்காத விட்டுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி காத்திருங்கள். நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே,
எங்களோடு இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் பேசினபடி நல் வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்களும் பல நேரத்தில் எங்கள் சூழ்நிலையை வைத்து, எங்களை சுற்றி நடக்கிறதை வைத்து எல்லாமே எங்களுக்கு எதிராய் நடக்கிறது என்று புலம்புகிறோம். அப்பா, நீர் எல்லாவற்றையும் எங்கள் எதிர்கால நன்மைக்காக தான் செய்கிறீர் என்பதை ஒரு விஷயம் கூட இந்த நாளில் நம்முடைய வார்த்தை மூலமாய் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதி. மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.